ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஸோ அதுக்கு ரீசன் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்து நான் பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்காக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டைமில் வந்து நான் நிறைய நல்ல உள்ளங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ பெட்டில் இருக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய வந்து ஆர்டர்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்காக ஆர்டர்ஸ் வந்து அமௌண்ட்டு கூட பே பண்ணி 1 வீக் வந்து வெயிட் பண்ண நிறைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறமே வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் போதும்னு சொன்னதுக்கு, அமௌண்ட் பே பண்ணிடுறேன் பிரதர், ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் வந்ததுக்கப்புறமே வந்து நீங்கள் எனக்கு வந்து பெட்டில் அனுப்புனா போதும்னு சொன்னாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா பெட்லேருந்து வந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான டெலிவரி பண்ணி, ஸோ அவங்க இடத்துக்கு வந்து கரெக்டாக போனதுக்கப்புறமே இன்ஸ்டாலேஷனுமே வந்து ப்ராப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கனால நான் சீக்கிரமாக வந்து என்னுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா அது உங்களால் தான் சாத்தியம். ஸோ நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ராப்பராக தண்ணி குடிக்காம விட்டது, 2வது பார்த்தீங்கன்னா டைம் தள்ளி தள்ளி சாப்பிட்டது, 3வது பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு தூங்கி ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறது. ஸோ தூக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா உயிரினத்துக்குமே. ஸோ நமக்குமே அப்படி தான். ஸோ 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தனால ஸோ உடம்பு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு வந்து கொண்டு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீங்கள் தயவு செஞ்சு என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள் யாருமே போக வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ப்ராப்பராக வந்து தண்ணிங்கிறது வந்து 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் ஒரு நாளைக்கு குடிங்க. ஸோ டைமுக்கு வந்து கம்பல்சரியாக சாப்பாடு கூட கீரை வகைகளோ ஒரு காய்கறி வகைகளோ சேர்த்து சாப்பிடுங்க. 3வது பார்த்தீங்கன்னா தூக்கம், உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலுமே ப்ராப்பராக தூங்கிட்டு அதுக்கப்புறமே உங்களுடைய வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எனக்கு இந்த 1 வீக்கில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆனது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 நாள் சாப்பாடே போடலை. ஏன்னா வந்து நான் ஃபுல்லாக வந்து ஹாஸ்பிட்டலே இருந்தனால பார்த்தீங்கன்னா வீட்லேயே யாருமே இல்லை. ஸோ என்னை பார்த்துக்கிறதுக்காக வந்து கூட இருந்தாங்க. ஸோ 5 நாள் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து சாப்பாடே இல்லை. ஸோ நான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான். ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஃபிஷ் கிட்ட இருக்குது. ஸோ சாப்பாடு போடாமல் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா இவனுங்களை தான் நான் பார்த்தேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருந்தாங்க. வந்ததுமே ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமே தான் என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 1 வீக் விட்டாலுமே இவங்க வந்து சாப்பாடு வந்து தாங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு ப்ரூஃபாக இருந்தாலுமே 1 வீக் சாப்பாடு போடாமல் இருந்தது வந்து என்னுடைய ப்ராப்ளம் தான். ஸோ என்னுடைய தப்பு தான். ஸோ அதனால் வந்து உங்களோட ஹெல்த்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டேங்க் வந்து மேக் பண்ணக்கூடிய பர்சன் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் டேங்க்லாம் யாரும் சரியாக மேக் பண்ணுறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக வந்து 4 ஃபீட்டுக்கு போயிடுறீங்க, இல்லை 5 ஃபீட்டுக்கு போயிடுறீங்க. அப்படி வந்து ஒரு 4 ஃபீட்டு 5 ஃபீட்டு 6 ஃபீட்டு ஏன் 8 ஃபீட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய ஃபில்ட்ரேஷன் வந்து இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய டேங்கில் ஒரு கொஞ்சம் பாதியை பிரிச்சுக்கிட்டு அதிலேயே பார்த்தீங்கன்னா சம்ப் வந்து இன்டர்னலாக செய்கிறது. அது வந்து பேக் சம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து சம்ப் வந்து இன்டர்னலாக இப்படி செய்யலாம், அல்லது பின்னாடி கொஞ்சம் இடம் ஒதுக்கி ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு எடுத்து ஸோ பேக் சம்பை எடுத்து லென்த்தாக வந்து செய்யலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சம்புன்னு சொல்லுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா எஃபிஷியனான ஃபில்டரில் ஒன்று வந்து கேனிஸ்டர் ஃபில்டர். ஸோ கேனிஸ்டர் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணாலுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எவ்வளோ பெரிய வால்யூம் வந்து அரெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சம் ஃபில்ட்ரேஷன். ஸோ சம் ஃபில்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வைஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ்டாக நிறையா வந்து நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து சைஸ் நல்லா நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பாண்ட் ஃபில்டர். ஸோ பாண்ட் ஃபில்டர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்குக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர், இதுக்கப்புறமே வந்து இன்டர்னல் ஃபில்டர். ஸோ என்னுடைய கான்செப்டில் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டருக்கும் இன்டர்னல் ஃபில்டருக்கும் இடமே கிடையாது. ஸோ நான் அதை 2 ஃபில்டருமே ஃபில்டரவே மதிக்கிறதே கிடையாது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோஸ் கூட போட்டிருக்கேன். ஸோ இன்டர்னல் ஃபில்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து வேஸ்ட்டை இழுத்து வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை வேஸ்ட் வந்து டைக்ளூட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்குமே இன்டர்னல் ஃபில்டர் வந்து வேஸ்ட்டு. இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர். ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அக்வாரியம் ஷாப்பில் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒரு குவாரண்டைன் பண்ணி ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு மெடிசன் கொடுத்து அதை ரெக்கவரி பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், மைல்டாக ஒரு ஃபில்டர் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபில்டருமே என்னோட கஸ்டமருக்கு வந்து இது வரைக்கும் நான் வந்து வாங்கினதுமே கிடையாது. ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுமே கிடையாது. இதில் வந்துட்டு எந்தெந்த ஃபில்டர் வந்து எந்தெந்த டேங்குக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பெரிய பெரிய டேங்க் மேக் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பெரிய பெரிய டேங்க் வந்து மேக் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர். ஸோ இன்டர்னல் ஃபில்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டேங்கில் வந்து ஒரு காவாசி பிரிச்சுக்கிட்டு நம்மளுடைய மெயின் டேங்க்லேயே வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து செட் பண்ணி கொடுத்து தான் வந்து இன்டர்னல் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து சைட்லேயே செட் பண்ணலாம், அல்லது வந்து பேக்லேயே நம்ம செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பேக் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் ஃபில்டர் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து வேறு எங்கேயுமே இருக்காத மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோ மெட்டீரியல்ஸு, உங்களுடைய மோட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பிள்டாக வந்து உள்ளே வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபில்டர் ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்காது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு இன்டர்னல் ஃபில்டர் செஞ்சிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டிங்கன்னா அந்த ஃபில்டர் வந்து உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. மீதி பார்த்தீங்கன்னா டேங்கை மட்டுமே வந்து மெதுவாக உங்களுக்கு வந்து சைக்கிளிங் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இது வந்து எங்கே உங்களுக்கு நிறையா பாசிபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெரின் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்னல் ஃபில்டர் வந்து செய்வாங்க. அல்லது வந்து உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து பிடிக்கலன்னா நீங்கள் வந்து எனக்கு டேங்க் லென்த்தாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு 6 இன்ச்சு ஒதுக்கி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பிரெத்து வந்து குறையும். ஸோ நீங்கள் வந்து பேக்கில் செஞ்சாலுமே பிரெத்து குறையும், இங்கே சைடில் செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா லென்த்து குறையும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு 4 ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு தான் வந்து நிற்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வேறு வழி கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் குறுக்கி போட்டாலுமே பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து சின்னதாயிரும். அதாவது மெயின் டேங்க் வந்து ஒரு 4 ஃபீட் இருக்குன்னா நீங்கள் இன்டர்னல் ஃபில்டர்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஆகும். சரிங்களா? இது வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்னதாக இடம் ஒதுக்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்களால் பயோ மீடியாஸ் வந்து அதிகப்படியாக லோட் பண்ண முடியாது. ஸோ அப்போ லோட் பண்ண முடியாதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரிய ஒரு வால்யூமுக்கு வந்து ஒரு சின்ன ஃபில்டர் செஞ்ச மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்கும். கிளாரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 80% சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஆனால் 20% வந்து நீங்கள் இன்னும் பயோ மெட்டீரியல்ஸ் வந்து அதிகப்படியாக லோட் பண்ணும்போது தான் வந்து ஃப்ளோ அதிகமாக கொடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு டேங்க் வந்து இன்னும் விஷுவலேஷன் வந்து கிளியராக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு 3 ஃபீட் டேங்குக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஒரு பெரிய பெரிய டேங்குக்கெலாம் நீங்கள் வந்து ஒரு இன்டர்னல் சம்பு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் வரணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேனிஸ்டர் ஃபில்டர். ஸோ கேனிஸ்டர் ஃபில்டர் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். எந்த சைஸ் டேங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். அதுலேயே 5 ஃபீட்லேயே பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 11,000 12,000 கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு கேனிஸ்டரில் அதில் பயோ மெட்டீரியல் எவ்வளோ பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 கிலோ பிடிக்கும். சரிங்களா? கேனிஸ்டரோட ப்ளஸ் என்ன நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ கேனிஸ்டரோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ரேட் வந்து செம்மையாக இருக்கும். சரிங்களா? ஸோ சீக்கிரமாக வந்து உங்கள் டேங்க் வந்து சைக்கிளிங் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடும். ஸோ அப்படி வந்து க்ளீன் பண்ண வேஸ்ட்டை வந்து எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ வந்து பாக்ஸுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 வந்து மீடியா, 2வது ஸ்பாஞ்சு, 3வது மீடியா, இப்படி நீங்கள் மாற்றி எப்படி வச்சுட்டாலுமே சரி, அல்லது வந்து மீடியா ஸ்பாஞ்சு வச்சாலும் சரி, ஸ்பாஞ்சு மீடியா வச்சாலும் சரி. ஸோ நீங்கள் எப்படி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா அந்த டஸ்டி வாட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேனிஸ்டருக்குள்ளே தான் இருக்கும். அப்போ வந்து சீக்கிரமாக எந்த அளவுக்கு வந்து வேகமாக அழுக்க வந்து அப்சர்வ் பண்ணி அந்த கேனிஸ்டர் ஃபில்டர் கொண்டு போகுதோ அந்த டஸ்டி வாட்டரும் மென்மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்குக்கு வந்து சைக்கிளிங் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து உங்களோட டேங்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்கலாகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நான் வந்து ஒரு கேனிஸ்டர் ஃபில்டர் வந்து டீக்ரேட் பண்ணல. சரிங்களா? ஸோ ஒரு சின்ன ஃபிஷஸ் வந்து வச்சுருக்கீங்க, அல்லது வந்து ஒரு பிளான்டட் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கேனிஸ் வந்து நம்மளால் சப்போர்ட் ஆகும். அதே நீங்கள் பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேனிஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே அந்த இன்டர்னல் ஃபில்டர் செய்து பார்த்தீங்க ஒரு வேலையை, அந்த வேலையை தான் வந்து உங்களுக்கு கேனிஸ்டுமே செய்யும். அதே வந்துட்டு இப்போ உங்களுக்கு சம்பு கான்செப்ட் போயிடலாம். சம்பில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏத்தாப்பில் நீங்கள் வந்து சம் ஃபில்ட்ரேஷன் வந்து ரெடி பண்ண முடியும். ஒன்று இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 11,500 வந்து ஒரு கேன்சர் ஃபில்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 6 to 8 கிலோ வந்து பயோமீடியஸ் வந்து பிடிக்கும். ஸ்பாஞ்ச் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம மீடியமாக வந்து ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம அதே 11,500 12,000 வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம சம் ஃபில்ட்ரேஷன் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய சம் ஃபில்ட்ரேஷனோட ரேட்டை வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து என்னோட லேபரோட சேர்த்து 17 கிலோ பயோமீடியஸ் வந்து 7 டைப் ஆஃப் பயோமீடியஸ், செராமிக் ஒயிட்டு, செராமிக் ரெட்டு, செராமிக் பால், நேனோ செராமிக் பால், நெனட்டோரோல், லாவா ராக், இப்படி பார்த்தீங்கன்னா 7 கைண்ட்ஸ் ஆஃப் மீடியாஸ் வந்து டோட்டலாக வந்து 17 கிலோ வந்து நான் லோட் பண்ணி கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து அதுக்கு தேவையான நூபியஸ் பம்ப் வந்து லோட் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து
டேங்கை ஹோல் போடாமல் டிஐஒய் மெத்தடில் வந்து ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து என்னோட லேபரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 ரூபாய் வந்து நிற்கும். அப்போ வந்து ஒரு 6 கிலோ பிடிக்கக்கூடிய ஒரு கேனிஸ்டர், ஒரு 17 கிலோ பிடிக்கக்கூடிய ஒரு சம்பு, சரிங்களா? இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஷியேட் நமக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேனிஸ்டில் வந்து ஏதாவது ட்ராபேக் ஆனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, சரிங்களா? அதுக்கு வந்து அக்சசரிஸ் வந்து இருக்குது, ஆனால் வந்து சரியாக சூட் ஆகிறது கிடையாது. ஓரிங் போயிடுச்சுன்னா லீக்கேஜ் இஷ்யூஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். சம்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுமே தனித்தனியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அழுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அழுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணும் அப்படிங்கிற வீடியோஸ் கூட நம்ம தனியாக போட்டிருக்கோம். அப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் கூடிய வாட்டர் ட்ரைன் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு துளி வேஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா பயோமீடியஸ்க்கு வந்து போய் நிற்காது. பயோமீடியஸ் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சம்ப் வந்து எப்படி க்ளீன் பண்ணும் அப்படிங்கிற கூட போட்டிருக்கேன். ஸோ அதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுவே நீங்கள் கேனிஸ் வந்து சுத்தம் பண்ணும்போது நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா டிச்சு தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்போது பயோமீடியஸ் நீங்கள் வந்து சேர்த்து கழுவுற மாதிரியான ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பயோமீடியஸ் வந்து கலர் மாறிடும், சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் என்னென்னா, எந்த அளவுக்கு வந்து அந்த கேனிஸ் வேகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழுக்கை வந்து சீக்கிரமாக சேகரித்து வச்சு சீக்கிரமாக வந்து அந்த உள்ளுக்குள்ளேயே வந்து அழுக்கை வந்து உண்டு பண்ணிக்கும், சரிங்களா? சம்பை பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி கம்பார்ட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், யூவி லைட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மோட்டர் வந்து ஃப்ளோ வந்து உங்களுக்கு எந்த ரேஷியோவில் உங்களுக்கு வந்து ஃப்ளோ ரேட் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் முடிவு பண்ணி ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் ஆல்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். அதாவது ஒரு 11,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6x2x2 டேங்குக்கே பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் செய்ய முடியும். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸை பார்த்து நிறைய பேர் வந்து சம் ஃபில்ட்ரேஷனுக்காக கால் பண்ணுவாங்க. பிரதர் ஒரு 3,000 வருமா 4,000 வருமானு கேட்பாங்க. 11,000 ரூபாய் இல்லாமல் சம் ஃபில்ட்ரேஷன் நான் செய்கிறது கிடையாது. ஸோ நான் வந்து காஸ்ட்லியாக செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு ஷாப் கீப்பர் கிடையாது, நான் ஒரு ஹாபியஸ்ட். ஸோ ஒரு ஹாபியஸ்ட்டுங்கும் போது வந்து நான் என்னோடய டேங்கில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி பார்க்குறேன் அப்படிங்கிறது. ஸோ கஸ்டமர் பிளேஸில் வந்து அதை விட 2 மடங்கு வந்து கிளாரிட்டி பார்த்தா தான் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. ஸோ நான் வந்து லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் யாருக்குமே மேக் பண்ணி கொடுக்குறது கிடையாது. ஸோ நான் வந்து காஸ்ட்லியாக வந்து மேக் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஏன்னா என்னோட வீடியோஸை பார்த்துட்டு தான் வந்து என்கிட்ட வந்து சம் ஃபில்ட்ரேஷன் செய்யறதுக்கு வந்து நீங்கள் வந்து வரீங்க. அப்படி வர்றவங்களை வந்து நான் ஏமாத்துறதுக்கு விரும்பலை, சரிங்களா? ஸோ வந்து என்னால் வந்து ஒரு 5,000 ரூபாயிலே பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் செஞ்சு கொடுக்க முடியும். ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டிங்கிறது வந்து உங்களால் சரியாக பார்க்கவே முடியாது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பயோமெட்டீரியல் வந்து நம்ம லோட் பண்ணணும், அதுக்கு தேவையான ஃப்ளோ ரேட் கொடுக்கணும், அதுக்கு தேவையான ப்ளம்பிங் ஐட்டம்ஸு இவ்வளோ ஐட்டம்ஸ் அதை ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம செட் பண்ணி கொடுக்கக்கூடிய சம் ஃபில்ட்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷாக நம்ம டேங்கோட பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வந்து கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து 159 சம்ப் வந்து டோட்டலாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வர்றவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளாரிட்டி விரும்பி தான் வராங்க, சரிங்களா? ஸோ என்கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து எனக்கு ஒரு 4,000 ரூபாய் செஞ்சு கொடு, 3,000 ரூபாய் செஞ்சு கொடுன்னா நான் தயவு செஞ்சு வெளியே செஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது, எனக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகாது, நான் செய்ய மாட்டேன், சரிங்களா? ஸோ எனக்கு வந்து என்னோட டேங்க் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குதோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு கிளாரிட்டி ஆகி அந்த டேங்க் அவங்க எப்பயுமே வந்து ஒரு நாளைக்கு உட்காந்து ஒரு 1/2 hour 1 hour பார்க்கணும், ஆசையாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை கூட, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து காஸ்ட் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன சம்பு செஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சும்மா 1 கிலோ 2 கிலோ பயோமீடியஸ் போட்டுக்கிட்டு டேங்க் பெரிய பெரிய டேங்குக்கெலாம் வந்து அந்த சம் ஃபில்ட்ரேஷன் கொடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டிங்கிறது வந்து கண்டிப்பாக பார்க்கவே முடியாது, சரிங்களா? ஸோ ப்ராப்பராக வந்து நான் லோட் பண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 2க்கு 1.25க்கு 1 அல்லது வந்து 2க்கு 1.5க்கு 1 அந்த மாதிரி சம்பு சைஸ் போயிடுவேன். டேரெக்டாக ஸ்டார்டிங் சைஸே அந்த சைஸ் போயிடுவேன். ஏன்னா வந்து ஒரு 4 feet டேங்க்னா ஒரு 4 feet டேங்குக்கு வந்து சம் ஃபில்ட்ரேஷன் செஞ்சு கொடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா நாளைக்கு பின்னைக்கு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6 feetக்கு போயிடுவீங்க, 4 feetலேருந்து 6 feetக்கு போயிடுவீங்க. அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து சின்னதாக செஞ்சு கொடுத்துட்டேன்னா நாளைக்கு அதுக்கு ஒரு தனியாக ஒரு சம்ப் வந்து செய்யக்கூடாது, சரிங்களா? அதுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு சம்பை செஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ வந்து செய்யும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபில்ட்ரேஷன் வந்து செஞ்சு கொடுத்துட்டோன்னா நீங்கள் பெரிய பெரிய டேங்க் போகும்போது அது ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? நல்லா சப்போர்ட் பண்ணும். அதனால் வந்து ஒரு 6 feetக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து சம் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக்ஸ் வந்து அந்தளவுக்கு நம்ம லோட் பண்ணுறதுனால 7 டைப் ஆஃப் பயோமீடியஸ் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். அதில் வந்து 17 கிலோ லோட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பாண்டு ஸ்பாஞ்சு, ஃபில்டர் பேடு, ஒயிட் ஸ்பாஞ்சு எல்லாமே ஆட் பண்ணுறோம். நூபியஸ் மோட்டர், ப்ளம்பிங் இவ்வளோ ஐட்டம் சேர்ந்து வரனால பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் வந்து இதுக்கு வந்து காஸ்ட்டு என் லேபரோடு சேர்த்து வந்துடும், சரிங்களா? ஸோ என் லேபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து தாராளமாக 9000 வந்துடும். ஸோ நீங்களே வந்து கிளாஸ் வாங்கி மேக் பண்ணிட்டாலுமே பயோமெட்டல்ஸ் வாங்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா 9000 சாலிடாக வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா வந்து எதுவுமே நீங்கள் சேஞ்சபிள் பண்ணக்கூடிய விஷயமே கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் ஒயிட் ஸ்பாஞ்ச் மட்டும் தான் வந்து நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவீங்க. ப்ளூ ஸ்பாஞ்ச் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. அதை நீங்கள் புழிஞ்சு போட்டுக்கலாம். ஸோ ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தயங்கிட்டு கம்மி காசில் செய்கிறேன், அங்கே செய்கிறேன், இங்கே செய்கிறேன்னு சொல்லிட்டு கம்மியாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரேஷனோட கிளாரிட்டிங்கிறது வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ என்கிட்ட வந்து ஒரு 4000 ரூபாய் 5000 வந்து ஃபில்ட்ரேஷன் செஞ்சு கொடு, சம் ஃபில்ட்ரேஷன் செஞ்சு கொடுன்னு வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து நான் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து நான் வந்து ஏதோ ஒரு திமிராக பேச நினைக்க வேணாம். எனக்கு வந்து கிளாரிட்டி ப்ளஸ் வந்து ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது வந்து மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் வந்து ஏதோ ஒரு பொருளை விற்கணும், 5 கிலோ பயோமெட்டல்ஸ் விற்றாலுமே எனக்கு வந்து காசு தான். சரிங்களா? ஸோ நம்ம ஏன் வந்து ஒரு இந்த செட்டிங்க்கு இந்த செட்டிங் வந்து சரியாக இருக்கும், இவ்வளோ பெரிய செட்டிங் வந்து இது இருந்தால் தான் சரி வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய இடத்துல சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்கோம். ஸோ என்கிட்ட ஃபில்ட்ரேஷன் செஞ்ச யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் கூட என்னை வந்து குறை சொன்னதே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்கும் போதே திருப்தியாக செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு வாட்டி செய்யும் போது பார்த்தீங்கன்னா திருப்தியாக செஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி காஸ்ட் வந்து நான் கம்மி பண்ணி செஞ்சுக்கிறேன், பிடிச்சிருந்து கம்மியாக செஞ்சீங்கன்னா கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ நானும் அந்த மாதிரி வந்து ஒர்க் வந்து எடுத்து கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி சம் ஃபில்ட்ரேஷன் வந்து செஞ்சாலுமே டாப் ஃபில்டர் வந்து கம்பல்சரி அப்படிங்கிறது வந்து நம்ம தான் வந்து அதிகப்படியாக ரீச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 feet கிட்ட வரப்போகுது. அப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த கார்னரில் வந்து போட்டுருச்சுன்னா அந்த வேஸ்ட் வந்து எப்படி வந்து ஃப்ளோ பைப்புக்கு வந்து போய் சேரும். ஸோ நீங்கள் டேங்கை ஹோல்ட் பண்ணி போட்டாலும் சரி அல்லது வந்து ஓவர் ஃப்ளோ பைப்பை செஞ்சு போட்டாலும் சரி, அப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட் வந்து உங்களுக்கு கடைசியாக வந்து அந்த ஃப்ளோ பைப்புக்கு வந்து எப்படி போய் சேரதுக்கு வந்து பாசிபிள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதோட வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3 mm 4 mm மேலே வந்து திக்னஸ் இருக்கும். அப்போ வந்து வெயிட் பார்ட்டிகல்ஸாக இருக்கும்போது அதனுடைய வேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து போய் சேராது. அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டாப் ஃபில்டர் செட் பண்ணும்போது அந்த டாப் ஃபில்டரோட ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சைக்கிளிங் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய வேஸ்ட்லாம் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி ஒரு டாப் ஃபில்டர் வந்து கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணால் பெரிய டாப் ஃபில்டரில் அதிகப்படியாக பயோமெட்டல்ஸ் லோட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து அதிகப்படியாக ஆட் பண்ணிக்கிட்டு பயோமெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதுமானது. இதில் வந்து நான் எந்த ஃபில்ட்ரேஷன் வந்து டீக்ரேட் பண்ணியோ அல்லது வந்து எந்த ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணியோ பேச கிடையாது. இப்போ நான் சொன்ன விஷயங்களை வந்து உங்களுக்காக புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இதில் வந்து எந்த ஃபில்ட்ரேஷன் வந்து போட்டால் எந்த டேங்குக்கு வந்து சூட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஸோ நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபில்டர் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.